வணக்கம் தோழிகளே. இப்போ வெந்தய குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவையானது இப்போ வறுத்து எடுத்துக்கிறோன்னா, வெந்தயம் சிறிதளவு, சீரகம், இதை அப்படியே வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இதில் பெருங்காயம், அடுப்பு அமுத்திடுங்க. இதை அப்படியே நுணுக்கிக்கலாம். தாளிக்க நல்லெண்ணெய், வெந்தயம் சிறிதளவு, கடுகு உளுந்தம் பருப்பு, இது இந்த கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள், இது குழம்பு மிளகாத்தூள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு அதில் ஊற்றிடலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் பெருங்காயம், வெந்தயம், சீரகம், அந்த நுணுக்குன பொடியை தூக்கி இதில் போட்டு ஒரு கொதி கொஞ்சம் வந்தோன்னே இறக்கிடலாம். வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.